அரசியல் களத்தில் ஆளுநர், மருத்துவர், ஆளுமை மிக்க அரசியல் கட்சியின் தலைவர் என பல முகங்களை கொண்டவர் தமிழிசை. தனது அரசியல் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு சோதனையாக சென்னையின் இதய துடிப்புகளில் ஒன்றான மயிலாப்பூர் தொகுதியில் பாஜக சார்பாக வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார். பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தில் பிறந்து மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் மகளாக வளர்ந்திருந்தாலும் தனது தந்தை சென்ற பாதைக்கு நேர் எதிரான சித்தாந்தத்தை தேர்ந்தெடுத்து பாஜகவின் அடிமட்ட தொண்டராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கியவர் தமிழிசை. சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS முடித்து மகப்பேறு மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றவர். தமிழிசை சவுந்தரராஜனின் அரசியல் பயணம் அசாத்தியமானது. பாஜகவின் மாநில தலைவராக இருந்தபோது தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் தாமரையை எடுத்துச் சென்ற பெருமை இவருக்கு உண்டு. தெலங்கானா மாநில ஆளுநராகவும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராகவும் பணியாற்றி ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தை உச்ச அதிகாரத்தில் இருந்து வழிநடத்திய அனுபவம் இவரது மிகப்பெரிய பலம். ஆளுநர் பதவியை துறந்துவிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மக்கள் பணியாற்ற களத்துக்கு வந்தவர் தமிழிசை. தமிழிசையின் மிகப்பெரிய பலமே எந்த ஒரு கடுமையான விமர்சனத்தையும் ஒரு புன்னகையோடு எதிர்கொள்ளும் அபாரமான நிதானம். சமூக வலைத்தளங்களில் எத்தனையோ கேலிகளும் கிண்டல்களும் இவர் மீது வாரி வீசப்பட்டாலும் அவற்றை புன்னகையோடு கடந்து செல்வது இவரது முதிர்ச்சிக்கு சான்று. பொதுவெளியில் மிகவும் நாகரிகத்துடனும் தடுமாறாமலும் பேசக்கூடியவர். மேடையிலும் சரி, தனிப்பட்ட அளவிலும் சரி, யார் மீது எந்த சமூகத்தின் மீதும் வெறுப்புணர்வை கக்கும் வகையில் பேச மாட்டார் என்பது மாற்று கட்சியை சேர்ந்தவர்களும் தமிழிசை பற்றி சொல்லும் வார்த்தைகள். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை தொகுதியில் தமிழிசை சுமார் 2.90 லட்சம் வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். இதுவே தற்போது சென்னையின் முக்கிய தொகுதியான மயிலாப்பூரை தமிழிசைக்கு பாஜக தலைமையை தர வைத்திருக்கிறது. இதே மயிலாப்பூர் தொகுதியில் கடந்த 2001 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் KN லட்சுமணன் வெற்றி பெற்றார். சுமார் கால் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த தொகுதியில் தாமரையை எப்படியாவது மலர வைக்க பாஜக வைராக்கியத்துடன் இருக்கிறது. இருப்பினும் தமிழிசைக்கு இருக்கும் சவால்கள் என்பது அவரது கடந்த கால தேர்தல் முடிவுகளில் தான் அடங்கி இருக்கிறது. 2006, 2011, 2016 சட்டமன்ற தேர்தல்களில் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் வெற்றி பெறவில்லை என்ற பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் இவருக்கு எதிராக பலமாக முன்னிறுத்தக்கூடும். அந்த விமர்சனத்தை தகர்க்க வேண்டிய கட்டாயம் தமிழிசைக்கு மயிலாப்பூரில் இருக்கிறது. மேலும் ஒரு தொகுதியில் நீண்ட காலம் தங்கி மக்கள் பணி செய்யாமல் மாநிலம் தழுவிய தலைவராகவே வலம் வந்தது உள்ளூர் பிரச்சனைகளில் இவருக்கு எந்த அளவுக்கு பிடி இருக்கும் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த காலத்தில் கட்சியை விரிவுபடுத்தும் தமிழிசையின் முயற்சிகள், விவாதங்களில் தன்னுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தும் திறன், ஆளுநராக பணியாற்றிய அனுபவம், இவை அனைத்தும் அவருக்கு ஒரு நிர்வாக அரசியல் அனுபவத்தை கொடுத்திருக்கின்றன. இந்த சூழலில்தான் மயிலாப்பூரில் தமிழிசைக்கு நேருக்கு நேர் சவால் விடுகிறார் திமுகவின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு. 2021 சுமார் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மயிலை வேலு கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதிக்குள் செய்துள்ள அடிப்படை பணிகள் மற்றும் திமுகவின் வலுவான பூத் கமிட்டி கட்டமைப்பு ஆகியவை தமிழிசைக்கு அசுர பலத்துடன் முட்டுக்கட்டை போடுகின்றன. அத்துடன் வெளியிலிருந்து வந்த வேட்பாளர் என்ற பிம்பம், பாஜக எதிர்ப்பு வாக்குகள் உள்ளிட்டவையும் தமிழிசை முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள். மயிலை வேலுவை எந்நேரமும் அணுகலாம் என்ற உள்ளூர் செல்வாக்கை தாண்டி தமிழிசை தனது தேசிய அளவிலான பிம்பத்தை வாக்குகளாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். சென்னையின் அரசியல் மற்றும் கலாச்சார அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் மயிலாப்பூர் தொகுதி பல ஆண்டுகளாக நகர்ப்புற வாக்காளர்களின் மனநிலையை பிரதிபலித்து வரும் இடம். மயிலாப்பூரின் தீராத பிரச்சனைகளான லெஸ் சந்திப்பு போக்குவரத்து நெரிசல், குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாய் சீரமைப்பு போன்ற விவகாரங்கள் தான் இந்த தேர்தலின் முக்கிய பிரச்சார கருவிகள். பிராமண சமூக வாக்குகள் ஒருபுறம், மீனவ சமுதாய மக்களின் வாக்குகள் ஒருபுறம், படித்த நகர்ப்புற வர்க்கத்தினர் என பலதரப்பட்ட மக்களை கொண்ட ஒரு தொகுதி அது. மயிலாப்பூர் தொகுதியில் இருக்கும் கணிசமான அடித்தட்டு சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை தக்க வைக்க திமுகவின் மயிலை வேலு கடுமையாக முயலும் வேளையில் மத்திய அரசின் திட்டங்கள், பிரதமர் மோடியின் தேசிய அளவிலான பிம்பம், அதிமுகவின் களப்பணி, திமுக ஆட்சியின் தவறுகள் ஆகியவற்றை முன்னிறுத்தி தனது வெற்றியை உறுதி செய்ய முனைப்புடன் இருக்கிறார் தமிழிசை. புதிய கட்சிகளின் வருகை நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் மனநிலையை மாற்றினால் அது ஆளுங்கட்சிக்கு எதிராக அமைந்து தமிழிசைக்கு சாதகமாக மாறலாம். 2001 மலர்ந்த பாஜகவின் தாமரையை கால் நூற்றாண்டுக்கு பிறகு மீண்டும் மலரச் செய்யும் பெரும் பொறுப்பு இப்போது தமிழிசையின் கைகளில் இருக்கின்றன. மயிலாப்பூரின் அரசியல் களம் என்பது ஒரு சித்தாந்த போர் என்பதை தமிழிசை நன்கு உணர்ந்திருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையில் அவர் பெற்ற வாக்குகள் திமுகவின் கோட்டை என கருதப்பட்ட இடத்திலேயே தாமரைக்கான வேர் ஆழமாக ஊடுருவி இருப்பதை உரக்கச் சொன்னது. குறிப்பாக மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் தமிழிசை பெற்ற வாக்கு சதவீதம் என்பது தற்போது திமுக வேட்பாளரின் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்.
ஒரு மருத்துவராக, ஆளுநராக செவ்வனே செயல்பட்ட தமிழிசை இப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மயிலாப்பூர் மக்களின் நீண்டகால பிரச்சனைகளை தீர்க்க மகுடம் சூட்டுவாரா? ஒரு தேசிய கட்சியின் தனித்துவமான தலைவராக தனது அடையாளத்தை மயிலாப்பூர் மண்ணில் அவர் நிலைநாட்டுவாரா? ஆளுநர் பதவியை விட மக்கள் பணியே பிரதானமானது என்று கருதி களத்துக்கு வந்த தமிழிசை 2001 KN லட்சுமணன் நிகழ்த்திய அந்த மேஜிக்கை நிகழ்த்தி மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி வாகை சூடுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.